ஹலோ ஹலோ என்ன எதிர்பார்க்குறேன் எங்க அந்த வாலிமா வையுங்க கொட்டை ஓட்டது யாருக்கு இங்க வந்து பாருங்க ஹலோ ஹலோ தேன்மொழி ரேடியோஸ் தொட்டியாங்கலாம் பியூட்டிஃபுல் ஹலோ கருப்பு ஒண்டர்ஃபுல் என்னடா ஓ மைக் அப்படி இருக்கு கருப்பு கூட அடந்த முடியலகா அடந்த நல்ல முடியலகா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தாண்டா படுக்க என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்சு ஏ கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த தொட்டியாங்குளத்தில் உள்ள இந்த கருப்பனையும் அக்னி வீரனையும் கூட்டிக்கிட்டு உன் தங்கச்சி அங்கார பரமேஸ்வரியை கூட்டிக்கிட்டு எந்த குதிரைடா இன்னைக்கு கள்ளிச்சேரியை விட்டு நீ வர்றது சொந்த குதிரை நீ அள்ளி கொடுத்த சாம்ப நாட்டில் இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் என் முனியாண்டி இதுவரைக்கும் நாட்டில் வீண் போனதில்லை ஆளுயர விச்சரவா அட ஆளுயர விச்சரவா கூட அதையாதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கை என்று என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணியே இந்த தொட்டியாங்குளத்துக்கு கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி வாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் ஒத்த காலு சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம் கருப்பு கூட வாடா முனியாண்டிட்டா வாடா ஹலோ 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 இது நல்லா இருக்கு ஐயா எல்லா மைக்கும் எப்படி வாங்கியா நல்லா இருக்கு ஹலோ 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 ஐயா அந்த மிருதங்க கப்ளிங் பண்ண எனக்கு மட்டும் வாங்கியா தட்டிக்கிட்டே வைக்கிறான் பையன் அதுக்குள்ளே சாமி வந்துருச்சுனே அருள் எதெல்லாம் காமிக்கிற ராமா ஹரே ராமா கோவிந்தா ரெடி சார் ஹலோ ஓகே ரெடி சார் ஷாட் ஓகே ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி
ஐந்தமிழ் வர வேண்டு வரும் தர வேண்டு வரும் தர இன்னும் மனம் வல்லையோ வேண்டு வரும் தர இன்னும் மனம் வல்லையோ ஜக ஜகனி சுகவாணி கல்யாணி ஜக ஜனனி ஜனனி மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய கிராம பொதுமக்களுக்கு எங்களது கோயில் குடுத்தனங்கள் சார்பாக முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் அன்பர்கள் அமைதியாக நாடகத்தை கண்டுகளித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை வேண்டி விரும்பி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொட்டியங்குளம் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ வாலகுருநாதன் அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ மல்லப்பராசா பெரியநாச்சி அக்னி வீரபத்திர சாமி கருப்புசாமி கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர் கொடிகளுக்கு எங்களது வணக்கம். மரியாதைக்குரிய முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முக்குளம் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய டி வேப்பங்குளம் குரூப் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நாடகத்திற்கு அன்பளிப்பு வழங்கிய திருப்பூணம் புதுரை நோட்டீஸ் அளித்த அருமை நண்பர்கள் பிச்சைமணி பஞ்சவரணம் மீனா அவர்கள் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினாய் கண்ணீர் பணிமில் கணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே
வென்றாய் மாங்கனியை வென்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே கவலைப்படாதே சகோதரா வாங்கண்ணே கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி சைடில் நிற்கிறவெல்லாம் ஏப்பா நிற்கிற இங்கிட்டு வாங்கடா அந்த பால் கவுச்சிக்கு நிற்கிறாங்கடா அவங்க ஹலோ ஹலோ ஷார்ப் மட்டும் வைங்க தேன்மொழி சூப்பர் மைசெட் ஒன்றும் சொல்லலை ஓனர் யார் நீங்கள் 4 பேருமே ஓனராக முகக்குறி இருக்கு 4 பேர் ஓனர் அருமையான ஊர் இது யார் வயக்காடு அடுத்த வருஷம் புழு புழுன்னு விளையும் குசி விட்டு போயிடுவாங்க அருமையான கொட்டகை நல்ல கொட்டகைப்பா 4 தட்டியில் கொட்டையை முடிச்சு விட்டியாப்பா எக்கோ வைங்க ஜாமி அனுப்பாட்டோம் ஹலோ 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 கூட்டம் ரொம்ப கூடிருச்சு வாங்கடா வீட்டுக்கு போவோம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடு லேசா சிலிண்டரை குறைச்சிக்க கூட்டம் ரொம்ப கூடிருச்சு முண்டை பெரிய தாலி உன்னிக்கு அக்கா மையன் பாட்டை புலந்தலைவர் கட்டக்கடவுள் முண்டை அண்ணே வா அவன் பாரு தாலிக்கு அம்மா முக்களிப்பான எவன் கூடி கட்டாலும் அவனுக்கு வெத்தலை ஓடணும் சூம் போகணும் என்னது சூம் பண்ணணும் ஹலோ ஹலோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க விதி பேக்குதியா கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆயிரம் கூட்டாத்தி இந்த ஆயிரம் கூட்டாத்தி
ஓடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா இந்த ஓடனந்த புத்தத்தில ஏழரமாமா இந்த ஓடனந்த புத்தத்தில ஏழரமா போய் எல்லோ 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 ஓட்டி சரட்டு வண்டி ஓட்டி கலங்க மணி மாடு ஓட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா சாயங்காலம் போல வண்டி அங்கிள் அங்கிள் சாயங்காலம் போற வண்டி ஐயா மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழரமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழரமா போய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு ராசாக்கா நாடு திரண்டிருச்சு ராசாக்கா நாடு திரண்டிருச்சு மாமா அழகத்தை பார்க்க தர ஏழல மாமா ஓடு எல்லோ 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 18,000 சரியா போச்சு கொஞ்சம் என்னத்தை வேணாம் என்னத்தை சொல்லி ஐயா விழா கம்பி கொண்டாட போத்தணுமாங்க ஐயா வாங்க எக்கோ குறைங்க போ தேன்மொழி எக்கோ குறைங்க போ கண்ணு வட்டு போகும் பேசாம உனக்கு செந்தமிழ் தேன்மொழியால் ஏழை இந்த நோத்தா இடுக்க கடுப்புல ஒரு எத்து மடு வந்து பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாரு இளையராஜாவுக்கு டூன் போட்டு கொடுத்தவர் இந்த சேர்லேருந்து எந்திரிக்க முடியாது ஓதம் நீ என்ன உள்ள போய் அந்த பிள்ளையோட சுழஞ்சிட்டு வரியா உள்ளே கிடக்காண்ட மண்டி பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் சின்ன துண்டா எடுங்கப்பு லாடிப்பா எடுங்கப்பு வெள்ளத்துண்டு கட்டி குளிச்சா தலை மசுறு மட்டும் பிடிச்சு இங்கே பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கும் எனது பிரார்த்தனை முட்டநாக்கு முண்டை முட்டநாக்கெல்லாம் இல்லடா ஐயா பிரார்த்தனை நாடகம் பாத்திர திருப்போணம் புதூர் கார்த்திகண்ணன் அவர்கள் பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய ஏ கார்த்திக் ராமர் ஏ லட்சுமணன் 31 ஆண்டுகளாக நடத்துறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நீங்க தானா? அவரே தான் பிரார்த்தனை நாடகம் வைக்கிறவர். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஜாமி உங்களுக்கு கைகால் சோத்தை கொடுக்கும், எல்லாத்துக்கும் போட்டு விடுங்க. 6 மணித்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட லகுடு மகன் பிறைத்தினி பய மகன் போடா பரதேசி பய மேடம். சாரி ப்ரோ, எதுவும் கேட்குதாடா? இந்த ஆமாம் வந்துடுவார் பெரிய ஏதாவது சேர்மனுக்கு நிற்கிற மாதிரி தான். வெத்தலையை போட்டு கவட்டுக்குள்ளே துப்பிட்டு நேற்று பொண்டாட்டி போய் என்னடா வெதரில் அறுத்துக்கிட்டேன் போகிறா. இது ஒரு கம்பெனி, நான் ஓனர். எங்கடா அந்த நீல கண்டேன் எங்கன்னு போய் படுத்தானோ தாள நீல கண்டேன் முருங்க மரத்தையே ஒடிச்சிருவேன். நான் ஓனரு, நீங்கள் லேபர். பூரா இருந்தாலும் கரண்ட் அடிச்ச மாதிரி. சரி இதே அப்படின்னு வள்ளியும் டான்ஸும் பார்த்தா பூரா தலை மிதுக்கம் போல பறக்கிறோம் போலே மாதிரி. அது வள்ளியை சேர்த்துக்கலாம். டான்ஸு கண்டாலி முண்டை இந்த தண்டி குண்டியாடா. பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. போடலாமா தம்பி? ரொம்ப பேசாத தம்பி, அவன் எரிச்சல்ல இருக்கேன்.
பெரிய மதுரை முத்து காமெடி ஸ்கிரிப்ட் பொழந்துருவார். கிரிச்சு வாங்கடா ஒரே மாதிரி தம்பியா எடுக்கால காணாமடா. கேமரா வேல்ராஜ் சார் கிரிச்சு பயலுக கொடூரமா தொட்டியாங்குளம் பயலுகடா கொடூரமா பிரபா பயலுக கேட்டா ஓதுருக்கா நன்றி. முன்னாடியே பொத்தி கௌரவப்படுத்திய தொட்டியாங்குளம் அன்பு இளைஞர்களுக்கு நன்றி. சூப்பர். ஒரே சட்டையா எடுத்திருக்காங்க. சும்மா அதில் இன்னும் பேசுகிறேன். அதையும் கொண்டு போயிட்டு திருப்பி வேற ஆளுக்கு போடு. எங்கள் கம்பெனிக்கு வந்தது கொடுக்க மாட்டோம்ப்பா. நீங்கள் பேசுங்க, பயப்படாது, ஒன்றும் செய்ய மாட்டேப்பு. அவளை பற்றியலாப்பு காசு கொடுக்குற உங்களுக்கே மைக் இல்லை பற்றியலாப்பு. மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாடக அன்பளிப்பாளர் கார்த்திகேயன் பொன்னாடை போர்த்துகிறார். மரியாதைக்குரிய கல்யாணி அவர்களுக்கு மாப்பிள்ளை கார்த்தி பொன்னாடை போர்த்துகிறார். அல்ல மருதமணி மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நக்கல் பண்ணுறாடா, மஞ்சப்பள்ள அசைச்சு பிடிங்கிறோட மயிர்மனே, நீ வாடா. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி மரியாதைக்குரிய தங்கநரசு அவர்களின் சாரதி மல்லாங்கனர் சுப்பிரமணிய மாமா அவர்களுக்கு, பப்புனாக நடிக்கும் எம்கேஆர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையும் 500 ரூபாய் நன்றி அளிக்கிறார். ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நன்றி நன்றி. அப்புறமேல மருதமணியன் எனக்கு இப்போ உள்ள குளுக்கோஸ் ஏற்ற படுத்து கிடப்பேன். பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத தொட்டியாங்குளம் கிராமத்தார்களே, எக்கோ வைக்காத அல்லறது கண்ணு மற்றான் மல்லாங்கலர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் கார்த்திக் ராமர் லட்சுமணே 31 ஆண்டுகளாக நாடகம் போடுறார். உண்மையிலே ஐயா இன்னும் நீங்கள் 300 ஆண்டு போடணுமையா. நல்லா இருக்குண்ணா ஐயா, ஒரே ஆள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. தொடர்ந்து போடுங்கய்யா நாடகத்தை. அடுத்த வருஷம் கம்மாய்க்கில் போடுங்கய்யா. ஆனால் இப்போ மழை வந்த நிலைமையை யோசிச்சு பாருவேன். வண்டி எடுக்காமல் சில பேர் ஓடிடுவேன் வீட்டுக்கு. மரியாதைக்குரிய எங்களுக்கு கோயிலுக்கு பெயிண்டிங் வேலை பார்த்து கொடுத்த முனியாண்டி அவர்கள் மேடைக்கு எடுக்கிறோம். சட்டை தாச்சு போட்டுக்க வாங்க. இப்போ சும்மா வாங்க. இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் மீட்ரு ஏறிக்கிட்டே இருக்கும். மேனேஜர் இங்கே டைப் பண்ணிக்கிட்டே இருப்பார். பெயிண்ட்டு தானே இப்போ அந்த பணியில் தெரியுதுல்ல. நம்ம சட்டை தான் அவங்க 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் தம்பி தென்னிப்பைய மகன் தம்பி காக்கடா புகழ் வெதர் வீக்கம் தம்பி டிஆர் மணிகண்டே. டிஆர் மகாலிங்கத்துக்கு வச்ச வேறு இஞ்சியில் வச்சுருக்காங்க வாரு. டிஆர் மணிகண்டே வாழ்த்துக்கள் தம்பி. போடுங்கய்யா போடுங்க ஐயா. இன்னொரு துண்டு போட முடியுமாய்யா? கட்டி குளிக்கும் போது தலை சுருக்கு போய் தெரியும். கோமனமாக கட்டிக்கடாய். நீ கேவலப்படுத்துறதையும் வேலையாக போச்சுடா. இங்கே மிருதங்க சுருக்கம் பெருங்கொண்ட கப்பலிங் மகன் அவன் மண்டையை பாரு. என் கம்பெனி ஊரா இருளடிச்சு கிடக்கிறா. நான் என்னடா உங்களை வச்சு நான் நாடகம் ஆடி சலுப்புட. நீ இன்னும் குறை இப்படி சத்தா இருந்துச்சுன்னா வயக்காடு புழு பூச்சினா செத்துரும். வாலி மொய்மே பூரா சொந்தக்காரெல்லாம் உட்காந்து வயிற்றுக்கு யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற வாங்கப்பா 2 பேரும் துண்டு குத்தியாக வந்திருப்பாங்க நடிப்பாங்க. யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற 10 அருகாமல் உள்ள கீழே கொடுமலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனி கொஞ்சம் கட்டு வந்து குனி. கனி வந்திருக்காவா? இந்த கண்ணு வேறு தெரியுதியா? கனி இல்லாமல் வேணா கம்மா கேனியாடா வந்தாண்டா கனி. டிஷர்ட் எப்படி போட்டிருக்கான் பாரு. மிதுன்னு போட்டிருக்கேன். அடையாளமே தெரியல. ரோட்டில் ஊரம் எல்லாம் நிற்கிறலாம் சொல்ல முடியாமல் ஐயா சொல்கிறாரு. நின்றுக்குங்க கனி லேசா குனி. யூடியூப் கனி அவன்தான் தம்பி. அந்த ஒன்று தம்பி அந்த அவங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு போப்பா. இல்லைன்னா உன்னை விடிய நோத்தாங்க ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பேன் மனசுக்குள்ளே. ஒன்று வாங்கிட்டு போடா. பொழைக்க தெரியுதா? ஓடுறான் மண்ணு இருந்து அள்ளிட்டு போங்கடாங்கிட்டா போய் பொழைங்களா. இபி அதிகாரி மாதிரியே போகிறேன் பாரு. லைட்டை கூட போட மாட்டேன். உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக
இந்த நல்ல டொங்காஸ் அதுதான். குறிப்பாக தொட்டியாங்குளம் இந்த கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பம். நீங்கள் போகலையா? இல்லை நீலகண்டா காசை வெட்டி போட்டுருவே. சவுண்டு பத்தலையா? எனக்கு தான் சம்பளம் பத்தலை கொடு. சவுண்டு பத்தலைன்னா அங்கே சொல்லு. எங்களுக்கே சவுண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ தான் ஹீட்டு போட்டிருக்கேன். சிலிண்டரை கூட்டி விடு. விதி எங்க என்னங்க மைசெட்டில் வாலிம் வைங்க. வெளியூர்லேருந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் ஆண்களை புறாம் முகத்தை பார்த்தவனே நினைத்து விடுவேன். பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் நீங்கள் எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா என்று ஆண்கள் புறாம். பொம்பளை புறாம் லோனு அதிகாரி என்பதை சிச்சுக்கங்க வெக்கம் இல்லாமல் உங்களை எட்டு எத்தனை புருஷன் கருவட்டில் படுத்து கிடைக்கேன். வயிற்றால போகணும். லோனுக்காரன் காலையில் வந்துடுறேன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு. லோனு வாங்கினவன் கண்ணாடியை போட்டு சேரில் உட்காந்துருக்கேன். எனக்கு நேற்றேன் கண்ணா புருஷன் இதுகளை வச்சு இந்த நாடகம் நடத்தி தாய்மார்கள் அத்தனை பேருமே குக்கராகவும் சிலிண்டராகவும் பிரிச்சாகவும் குடும்பத்திலே நீங்கள் அன்னை தெரசா தாயே கைதட்டாதுக்கு தானே புருஷன் பூரா தண்ணியை போட்டு பொழக்கிறாங்க. இன்னும் நீங்கள் தெரிந்தலையே. கைதட்டுங்க தா. உங்களைத்தான் சொல்கிறேன். 100 நாள் வேலையில் போய் தாயை விளையாடு. தாயம் என்பது என்ன தெரியுமா மேடம்? கட்டை இருக்கிறது அல்லவா, அதை உருட்டி விட்டால் விருத்தம் இழுக போகுது. அங்கே என்ன உனக்கு பேட் வாய்ஸ்? எங்கடி தாயம்? இந்த ரொம்ப அடி தேவடியா 12 அடி குச்சிக்காரி ஒரு 3 நக்கிட்டு போ. பழுத்துருச்சு. அவ்வளோதான் ஜோக்கு. 7 ரூபா சரியாக போச்சு. சும்மா நோத்தாங்க அம்மா தான் டைலாக் தான். அத்தனை பேருமே சிரிச்சுக்கிட்டு 100 வருஷம் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். இங்கே வாரு வரப்புல உட்காந்து குருட்டு கொக்க உட்காந்த மாதிரி பேண்டு விட்டு போயிடுவாங்க. ஐயோ இதுகளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? கரையில் இருக்க ஆளு பூரா கவலைப்படாதுண்ணே. எத்தனை தடவை நீ ஒன்றுக்கு வந்தாலும் போகலாம். கூட இருக்க புத்துரு மாட்டிக்கிடுவேன். நெருக்கம் அங்கனே இருந்துட்டு போகும்போது சொல்லன்னு கச்சா அரைச்சு. ஐயோ எத்தனை பேர் கண்ணு சட்டியை போட்டோம். ரொம்ப இருமா இருக்கே. கொரோனா போலையாடா? என்ன இருமுறிய? நாடகம் என்பது என்ன? நாடு ப்ளஸ் அகம். நம்மளால கவனிக்கல. எடுத்து பேசுவேன். நாடு ப்ளஸ் அகம்னா என்ன? சூப்பரப்போ துவரம்பருப்பு. நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நாடகம். அதே நாடு ப்ளஸ் ஆகும். நல்ல பையன். இவனுக்கு 100 ரூபா சேர்த்து கொடு. உடனே தேவை. எப்படி பேசுகிறேன் நீ? என்னடா பேசுகிற கரடி முண்டை? ஒளி கே தேன்மொழி அருமையான மைசெட். சொந்த சாமான் பூராமே சொந்த சாமான் தான். வாடகைக்கு சாமான் எடுக்கக்கூடாது. 2 மணிக்கு கதவை தட்டிட்டு வாடகை கூடாண்டுவாங்க. சொந்த சாமான். சென்ட்ரேட்டு எல்லாமே கவனிப்பிலே இருக்க வேண்டும். ஊருக்குள்ள நாடகம். ஓனரு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஒன்னே சொல்லலை. தொண்டிக்கு அங்கிட்டு விருந்தினருக்கு இங்கிட்டு நடுவில் ஒரு ஆள். அப்போ ஓனர் பார்ட்டி வச்சுட்டார். எல்லாம் நிறைய போத பூரா அப்படியே இருக்கேன். பாண்டா மாதிரியே அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கண்டா புள்ள. சரிடா தொப்புளு. கரண்ட் போயிருச்சு. ஓனர் சொன்னார் முனீஸ் அப்படின்ட்டார். ஒருத்தர் எந்திரிச்சான். மடுங்கிடும் துளுக்குறேன் காக்கடா மாதிரி. என்னென்னேன் கரண்ட் நின்று வச்சு முண்டை ஜென்ரேட் சாவி எடுத்து போய் ஸ்டார்ட் பண்ணுறான். சாவி இந்தந்தண்டி நேக்குறோ சோல்டரில் ஓட்டு ஓடினான் பாரு. திகுன்னு சென்ட்ரேட்டு இருந்தது சந்துக்குள்ளே. அந்த சென்ட்ரேட்டு பக்கத்தில் ஒருத்தன் டொங்காஸுக்கு வெயிட் பண்ணான். புருஷன் போட்டு நம்ம உள்ளே போய் ட்ரில்லு போடலாம்னு. இவன் ஓடினவனே அவன் திரும்பி பார்த்துருக்கான். புருஷன் தான் வந்துட்டான்ட்டு அவன் அறுவாலை தெரிஞ்சு அவன் ஓடன முண்டை சீமா கருவை அப்படியே போய் சிக்கிக்கிட்டேன். அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட். இவன் பேயின்னு நினச்சி இங்கே ஓடியான்ட்டான். திருப்பி ஓனர் எல்லாரும் லைட்டு கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் ஓடியான்ட்டாங்க. பேய் மாதிரியே நின்றுருக்கேன். அப்படியே மைசெட் போடுவது என்பது ஒரு கலை.
கடைசியில் என்னண்ணே ஆச்சு? கடைசியில் அந்த பிள்ளைக்கு கப்ளிங் மிச்சம் மூடு போச்சுண்டேன். மைசெட்டு போடுறது ஒரு கலை. இந்தா சொல்லி வாயமுள்ள பொய்யண்டாதேன் கதை. எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. ஒரு காலத்தில் இந்த வயக்காட்டுலாம் கருதறுப்புனா உழப்பு எரிஞ்சிருவாங்க. ஒட்டை பிடிச்ச அரடி முண்டை கரைச்சி பிடிச்சா நான் அறுத்தலுவேன். இப்போ செயின் வண்டிக்காரன் கருது வண்டிக்காரன் கிளம்பிட்டேன். தூக்கி வச்சு அருங்கப்பு தூக்கி வச்சு அறுத்தேன். ஒரு பொம்பளை பாவாடையாக காணும். சுத்து கருது அறுத்தது இதையும் சேர்த்து அறுத்துவிட்டேன். அப்புறம் புரிச்சு வந்தால் செருப்பிட்டா அடிச்சு. அவ்வளோதான் ஜோக்கு. இதுக்கு மேலே ஜோக்கெல்லாம் இல்லை. வள்ளி திருமண நாடகம். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடக்கும்போது ஒரு புள்ள இல்லை. பப்புன் டான்ஸ் முடிஞ்சுன்னா யாரும் போகாதீங்க. விழா கமிட்டியாளர்களே சுற்றி சீமக்கரை வெட்டி அடங்க வேணாம். செய்தி வீடியோ 10 வச்சு போட்டு விட்டுருவோம். லேது கிட்டத்தட்ட தம்பி நீங்கள் 2 பேரும் என்னப்பா அவன் அவசண்டா அந்த ஆளை பற்றி சொல்கிறேன். அப்புறம் போயிடுவேன். நீ இந்த பையன் மிருதங்க மண்டையன் இருக்கிறான் அல்லவா, வெத்தலை போடுகின்ற பழக்கம் உண்டு. இதில் வெத்தலை போட்டு துப்ப முடியாது. பக்கத்திலே ஒரு பெரிய ஆளுங்க உட்காந்துட்டா என்ன பண்ணுவா? இப்பயும் பாருங்களேன், நல்லா கவனிக்க நல்லாரு. மிருதங்க காரணம் ஒரு செவனப்பு கேனில் நான் பவுண்டா கேனில் துப்பி மூடி வச்சு டைட் பண்ணி வச்சுட்டேன். இதை எனக்கு அம்பளிப்பு கொடுக்க வந்த ஒரு பையன் நிறைய போதை சரக்கு கேட்டிருக்கேன். பிளாக்கில் கிடைக்காதுன்னு இருக்காங்க. இவன் மறைச்சி எச்சியை வச்சுக்க நான் பார்த்துருக்கேன். என்ன சருப்பத்தில் சரக்கு கலந்து வச்சுருக்கானே, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ட்டு கோயில்பட்டி செல்வம் மிருதங்கத்தை சேர்ப்பாங்கன்னா இவன் நத்தி எந்த பண்ண கட்டாமல் பண்ணுறான்னு அடிக்க அவன் எடுத்து கடன்னு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு 2 பேரும் பேரம் பேசிக்கிறாங்க. மண்டையில் தட்டியிருக்கேன். அவன் டிங் டிங் குடித்தேன். போதையே இல்லை. என்ன சரக்கு இவன் என்ன மயத்து குடித்தேன். இது என் வெத்தலை வச்சு வெட்டிட்டேன். அவன் வட்டக்குன்னு வெட்டி விழுகும் போது விஜி முண்டமா நின்றவனே அப்படியே போய் தீ குளிச்சு செத்து போனேன். ஓடி பிறகு தண்ணி முண்டை மருதமணி உள்ள பாருவேன். அந்த பிள்ளைய தான் உனக்கு ஒத்த கண்ணு தெரியாது. இது வேறு ஒரு பாட்டு பாடிக்கிடுவான். ஐயா கேட்குதுங்களா ஐயா? ஹலோ ஹலோ பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலைச்சு வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வள்ளி காமி. இருமுடிய தலைச்சு வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வள்ளி காமி. பம்பு 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 பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா அங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்ட பக்கத்து போறோம். பம்பா நதிக்கர போறோம் பட்டணத்து மன்னன் வந்த நேராய. ராளி மலை விறகு மலை 5 மலை. கொல்லி மலை ராளி மலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. அப்படி வாடா. ஆவி விழுந்து வந்துட்டீங்களாப்பு. உட்கார். ஐயப்பனுக்கு முருகனுக்கு மாலை ஓடுற அண்ணன் தம்பிலாம் இருக்கீங்களாப்பு. கை தூக்குங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. நல்லா தூக்கலாம். சும்மா சட்டை கழித வரைக்கும் இப்படி தூக்கு. நல்லா தூக்கு.
போதும் போதும், ரொம்ப தூக்காது. ஊருக்கு 300 பேர் 400 பேர் மாலை ஓட்ட காலம் 25 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு. கைதட்ட நீ ஒரு ஆள் தான் பஜனை பாடணும். இப்போ 3 பேர் பிள்ளையார் கோயிலில் உட்காந்துட்டு கண்ணே 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 அப்படி விட்டு பார்த்துக்குறாங்க. எவனு சுண்டலை தூக்கிட்டு போயிடுறாங்களான்னு. ஆனால் இப்போ எந்த கோயிலுக்கு பக்தர்கள் குறைகிறார்களோ இல்லையோ, ஓம் சக்திக்கு வருஷம் கூடுது. அதில் ஒரு தலைவி மட்டும் இருப்பா, வசூல் பண்ணிடும். ஓம் சக்திக்கு போகிற தாய்மார்கள், தாயே பக்தியோடு ஒரு மனதோடு குடும்பம் நல்லா இருக்கணும், கிராமம் நல்லா இருக்கணும், 100 நாள் வேலை நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சி மாலை ஓடும். நீ மாலை ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஓம் சக்தி தலைவிட்ட சொல்லிடுறியே, சக்தி சொல்லுங்கள் சக்தி, நம்ம நேர மேல்மருவத்தூர் போயிட்டு கோல்டன் பீச்சு போகிறோம். கோல்டன் பீச்சு போயிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூல் போகிறோம். நீ எதுக்கு போகிற? கோயிலுக்கு போகிறியா இல்லை டூர் போகிறியா? அதே மாதிரி வேப்பலையை கட்டலாம். பேருந்துலே ஓம் சக்திக்கு போகிறவங்க வேப்பலை கட்டலாம். ஒரு வண்டியே கண்ணாடி தெரிகிற அளவுக்கு எவனாவது 60 கிலோ கொலையை கட்டுவாங்களாடா? அம்புட்டு கொலையை கட்டி டிரைவருக்கு கண்ணு தெரியல, அவன் கவக்கம்பை வச்சு கிளச்சி விட்டுக்கிட்டே ஓட்டுறேன். சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். போன ஆண்டு நீங்கள் வெற்றிகரமாக அந்தந்தண்டி பிரத்து வண்டியை சாய்ச்சி விட்டீங்க. இந்த வட்டம் எப்படி 7 ட்ரெயினை சாப்பிங்கள் என்று நினைக்கிறேன். ஏன்? பக்தி என்பது என்ன? ஒரு மனதோடு ஒரு கல்லாக இருந்தாலும் கண்ணீர் விட்டு வணங்குவனுக்கு சாமி கை கொடுக்கும் வீட்டில் இருக்கும். இதான் உண்மை. இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானவை. சாமிகள் எல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தணும். இப்போ சாமியை புறாலும் அடியால சேர்க்குறேன். பொம்பளையாலாம் வேண்டாம் போது ஆத்தா 2 குடம் தண்ணி அந்த காலேஜ் வரி சேர்த்து பிடிச்சிட்டா, நீ இருக்கியாடி கேட்டு கொடு. ஆத்தா உடனே குடத்தை பொத்து விட்டுருமா. அதே மாதிரி ஆம்பளை பூரா அப்படித்தான். அப்படின்னு 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வச்சுருக்கேன், அவன் டயர் வெடிக்கட்டும், கருப்பா டயர் ரொம்ப கோட்டத்தாக்கி விடுற. இதெல்லாம் செய்யக்கூடாது. செய்வினை என்பது என்ன? எல்லாரும் தெரியாமே தெரிய. செய்வினை வைக்கிறேன், தகடு வைக்கிறேன், எலும்புச்சம்பளம் வைக்கிறேன், கல் திறப்பேன், சேவலை புதைக்கிறேன். செய்வினை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாளில் உனக்கு திரும்பிடும். அப்புறம் நாத்தானால் வராது, நோத்தானாலும் வராது. இதுதான் உண்மை. தெரிஞ்சாலும் கைதட்டலாம். பருப்பு வேகலை, கேட்டால் தானே வேகும். இடியாப்பம் அப்படி விடார் சாமி. எவனாவது ஒருத்தன் ஏதாவது கிளப்பி விட்டேன். கடைசியில் பள்ளிக்கடை நானும் மருதம் பண்ணிவேன். கூமாப்பட்டி அவன் ஏங்க இங்கே பாருங்க, கூமாப்பட்டி தண்ணியை பாருங்க தேனாக இருக்குது. அப்போ எங்கெல்லாம் ஓமத்திர மாடாக இருக்குது. சரி, அவன் அப்படி கிளம்பி விட்டு இன்றைக்கி மெட்ராஸில் போய் மீடியாவில் பேட்டி கொடுக்குறேன். வெரி குட் பாய். நம்ம பாண்டா மேலூர் பாண்டா கொடூரமாக தாண்டா தர்றேன். பல்லே விளக்க மாட்டேன், கண்ணுங்கரேண்டு வணக்கண்டா உள்ள பாண்டா பயலுக கொடூரமா பாபா லைனில் சரியா இருக்கணும் பாபா. சொன்னையா உளுந்த வடையோட மயிரை புடுங்கினேன். ஒவ்வொரு ஆளா. ஆனால் இதில் இவங்க தான் நான் பெரியாள்னு சொல்லுவேன். எப்படி தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழர்களை பூரா தன் வசம் இழுத்தியான் பாரு, அவன் தாண்டா திறமையான ஆள். அங்கே நிற்க நான் என்ன வேலைனாலும் நீ மண்டே ஆடிட்டு வெத்தலை ரெடி பண்ணு. நான் இங்கே உசுருவோ கத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு தேவை எப்படியும் சம்பளம் வந்துடும். 3 crores நெருக்கி வச்சுட்டாய். அதே மாதிரி விழா கமிட்டி உத்தரவுப்படி கொட்டகைகளை வராதிங்க. இங்கே வந்து பாடாப்படுத்துகிறேன். என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே விஜயை பார்த்துறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சானே ஒருத்தங்க கேட்குறேன். 2 இது எந்திரிச்சுப்பான்ட்டேன். இப்போ இளங்குடி எப்போ போகிறோம்ன்றேன். வேறு வழி இல்லைப்பா, சங்கட்டம் கிடையாதுடா. ரோஷப்பட்டாலும் இனிமேல் நாடகம் ஆட முடியாது. நான் சொல்கிறேன், மக்களுக்கு தகுந்த மாதிரி இளைஞருக்கு தகுந்த மாதிரி ஆக்கி விட்டணும். கப்புளிங் ஓசுன்னு தான் சொன்னேன். பள்ளிக்கூடத்து பயில பூரா அதை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன். கப்புளிங் ஓசு என்றால் என்ன? கப்புளிங் எதை சார்ந்தது? கப்புளிங் என்றது சிறுசாக இருக்கும், ஓசு என்பது லென்த்தாக இருக்கும். இது ரெண்டையுமே நாம் தீயில் வாட்டி ஜாயின் பண்ண வேண்டும். இதை படிச்சுட்டு போகிறானே, ஏன் பள்ளிக்கூடம் கெட்டு போச்சு? பாடமே அதான். நல்லா புழுப்புன்னு எழுத வெண்ணமேனே எம்கேஆர் பயலுக கொடூரமா பாரு, பாடமே அதானா. வாத்தியார் அடித்தா தானப்பா என் பயப்படுவேன்.
இப்போ வாத்தியார் பயப்படுறாரு, 2 பேர் கூட்டு சேர்ந்து பேசினாங்கன்னா வாத்தியார் பார்க்குறாரு, பொண்டாட்டி போன் அடிக்கிறார். அவன் அசோக்கும் ஆரம்பமும் ஒரு மாதிரியா பேசுகிறாங்கடி, எப்படி என்னை போட்டு தள்ளிடுவாங்க போல. ஓகே நீர்மலைக்கு ரெடி பண்ணிடு. அவர் கிளம்பிட்டார். வாத்தியார் வந்து அடித்தார். சின்ன குச்சிலாம் கிடையாது எங்கள் வாத்தியார்லாம், உலக்க மூங்கி கம்பு விதவிதமாக சைக்கிளில் கட்டிட்டு வருவார். கம்பை ஸ்டிக்கு மாதிரி தான் எடுத்துக்கிட்டு அடிப்பார், தெறிக்கும் கம்பு. சத்தமாக தான் கேட்க ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் ஐயோயோ ஐயோயோன்னு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பூரா வாத்தியார் தட்டி கொடுப்பார். வீட்டு பாடம் ஏன் எழுதலைன்னு கேட்குறாரு ஸ்டூடெண்ட்டை. எழுதல என்ன, நான் எழுதி தரேன், நீ போப்பா. இது எதுக்கு நொப்பேன், அறுவலை தூக்கிட்டாங்க அனுப்பேன், நான் தன்னால் சட்டியை கழட்டி போட்டு ஓடுறது எதுக்குடா, வெக்கமாயிடலாம். ஏன் பயமில்லாமல் போச்சு? ஒரு சில ஆசிரியர்கள் நடந்துக்கிற விதம். பேப்பரில் சமீபத்தில் பார்த்தேன், 12 படிக்கிற மாணவனே டீச்சர் சந்துக்குள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னே அடிச்சிச்சு? டேலை வேற மாதிரி செரு புஞ்சு வீட்டு பாடம் எழுதலேன்னு. ஆனால் என் தம்பிகளை பூரா திருத்தவே முடியாது. செக்ஸ் வேடு தானே பார்த்தேன். பாட்டு பாடுவான். அவன் எதுக்குடா பின்னாடியே நிற்கிறேன் கண்ட்ரேட்டு மாதிரியே. தென்பாண்டி எப்பா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கிறப்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்படியெல்லாம் இருந்தார் அந்த தங்க மகன். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை வித்தரையா பெரும் பாஜமிகு நம்மள்களா. எதன்பாண்டி தமிழ்நாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கிறப்பா அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா தாயாக இருந்து தமிழை பாதுகாக்க சொன்னார் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்லிவளா தந்தாரையா இளைஞர்களை கடைசி போயில ஓட சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது வைக்கிறப்பா அவர்தான் அப்துல் கலாம் ஐயா. மக்களுக்கு புரிவதில்லை. மானத்திலே கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கங்களா. தமிழ்நாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சொந்த ஊரு பெய்கரும்பா இங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர். உலக நாடுக கொண்டாடுதோ இந்தியாவில் உள்ள மாநிலம் கொண்டாடுறதோ அது தேவையில்லை. நம்ம எல்லாருமே தினசரி பூரிப்படை. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன். அப்துல் கலாம் பேசும்போது நிறையா பேட்டியில் சொன்னார், ஐயா நீங்கள் ஏன் திருமணம் செய்யலை? எனக்கு அதற்கு இல்லை. அவர் சாப்பிட்டாதான் பேசுவார். அதற்கெல்லாம் நேரம் இல்லை,
நாட்டினுடைய பணியே நிறையா இருக்கிறதுன்னு சொன்னேன். இப்போ 18 வயசு ஆனவனே அப்பாவை நோண்டிக்கிட்டே இருக்கேன். அப்பா கப்ளிங் ரெடி பண்ணுப்பா, ரெடி பண்ணலைன்னா ஒன்றே வெளுத்தாடி போட்டு வரப்பில் வாய் வேண்டான்ட்டேன். 18 வயசில் பூரா அப்படித்தான். கருவலில் போய் பாரு, தமிழ் செக்ஸ் வீடியோ மட்டார்னு வேறு கட்டெல்லாம் பிடுங்கி வச்சு ஒன்றும். ஆனால் நம்ம இந்த உலகம் உள்ளவரை எந்த நாடுகளும் போர் தொடுக்குமா, சண்டைக்கு வருமா என்று பயப்பட தேவையில்லை. அந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தி ஏவுகணை ஏவிவிட்டால் ஒரு நாடே அழியும் அளவிற்கு கண்டுபிடித்திருக்கிறான் அந்த தமிழன். ஒன்றும் பண்ண முடியாது. வயக்காட்டில் ஓட்டு என்னை வரப்பு ஓட்ட கூட விடுங்க. ஆனால் இளைஞரில் சொன்னார், இப்போ அப்துல் கலாம் ஐயாவை தொட்டியாங்குளம் மக்கள் இந்த கும்பாஜத்தை கூப்பிடுங்க, எந்த மதமும் சாதியும் பார்க்க மாட்டார். வந்திருப்பார் மேடையில் ஏறி, அன்புக்குரிய தொட்டியாங்குளம் அன்பு சொந்தங்களே, மாணவ செல்வங்களேன்னு பேசிக்கிட்டு இருப்பார். 2 பேரும் எந்திரிச்சு இடியா போகிட்டு இருப்பேன். பின்னாடி போய் நாட்டுக்கிட்டு எழுதி வச்சு செத்து போயிடுவார். தொட்டியாங்குளத்தில் கொண்டு விட்டாங்க. கருப்புசாமி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் எந்திரிச்சு பருத்தி பால்ன்றானே. சரி, அதே அப்படி வடக்கே மலநாடுண்டே ஒருத்தன் எந்திரிச்சு தவணையாம் பாரு சாமி ஆட்டம். வாழ்க்கையிலேயே அப்படி சாமி ஆட்டம் நடக்கலடா. டால்பின் கண்டாலுமே இங்கே எந்திரிச்சேன். அங்கிட்டு பார்த்தேன், அத்தாடி சித்தப்பை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிறேன். அங்கே தவணையா கண்ணிக்கிட்ட போனேன். கண்ணி இரும்பாக இருக்கும்னு மூக்காந்தல அடிச்சு போடுவான். இங்கே வந்தேன், என்னையை பார்த்துட்டேன். அத்தாடி வை நோத்தங்கமான வைவானே. உள்ளே போய் தட்டியை பிச்சுட்டு அவன் போனது விஜயை நோங்கி தான் போனேன். பாட்டுக்கு என்ன கிடையாதுடா, விஜயை நோங்கி தவம் போதே நரேன் என் மேனேஜர் அவரை பார்த்தவனே இதுக்கு நம்ம போய் வைக்கல மண்டே போட்டலாம்னு. சாமி என்பது என்ன? சரி, நீ பிடுங்கினது போத முடியும். குஞ்சு தகவலை முண்டை இந்த தட்டி உடம்ப தூக்கிட்டு வந்துடுற தலை மடுவு முண்டை. உன்னைய வச்சுக்கிட்டு நான் காசை வாங்க போடுற வாடு கவக்கமும் முறியுது, ஆனால் கொடுக்க முடியல. சாமி உண்மையிலே இருக்கு. இப்போ சாமி வரும். அதே மாதிரி இளைஞர்கள் சாமி சில பேர் போதையில் ஆடுறாங்கன்னு மிஷின் வாங்கிட்டேன். இப்போ எவனாவது ஆடிக்கிட்டு அதில் முண்டை போதையில் சொல்ல முடியல, நாக்கு இழுத்துறது. இந்தா உசு உசுண்டேன். வந்தது யாருண்டே? பிள்ளையாரு. பிள்ளையார் அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆடி இந்த ஊருக்காரங்க குறை வச்சுட்டாங்கடான்னு கூட்டமே புலந்து நிற்கிது. அந்த ஒரு பொம்பளை இப்படி போயிட்டு இப்படி வருது, இப்படி போயிட்டு வருது. என்ன தாண்டி பீருள் சேவையக்காரன்னு நீங்களை வச்சு நான் நாடகம் நடத்த குழாயை நெருக்கி கலட்டுங்க பாய். ஹலோ ஹலோ நோட்டீஸை படிப்போம்டா. என்ன காலத்திலும் பொன்னலான கூடிய ஒரு யாகம் நடத்தணும். இவர் ஐயர் இல்லையா எங்கள் அப்புவா? தொட்டியாங்குளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பல குருநாதா அங்கால பரமேஸ்வரி ஸ்ரீ மல்லப்ப ராஜா. நான் அந்த டாலிபின் நினைச்சு பயந்தவன் இப்படி தவம் போது. ஸ்ரீ அக்கினி வீரபத்திரன் கருப்பசாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் திருக்கோவில் மக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் ஆனி மாதம் 29ஆம் தேதி 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் வயக்காட்டிலே நன்றாக டோசர் பண்ணி 3 டிராக்டர் மண்ணடித்து மேடையை போட்டு இதற்கு காவல் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள் இவர் முன்னிலும் திருப்பவனம் திரு கார்த்திக் ராமர், திரு லட்சுமணன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது 31 ஆண்டுகளாக இந்த பிரார்த்தனை நாடகம் 31 ஆண்டுகளாக. ஐயா நல்லா இருக்கணுமே. காலையில் காசை போட்டு விட்டு ஐயா நான் ஜாமியை கும்பிட்டேன். காசை கூகுளில் போட்டு விட்டாரு. மழை வந்துச்சுன்னா படுத்துக்கலாம்னு நினச்சேன். இந்த ஜாமி துடியாக இருக்குது, நாளைக்கு பேஞ்சிருக்கலாம். இல்லை ஒழுக்கமாறா சிரிக்கிறாரா. நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள விமான நட்சத்திரம், புதுக்கோட்டை SS கலைவாணன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தீங்கன்னா பயப்படுங்க. கண்ணங்கரேன் சிரிப்பு கல்ல. தமிழனுடைய நிறமே கருப்புத்தான் கருப்புத்தான் கருப்புத்தான். நம்மளே தட்டிக்கிறவனுங்க. அன்பு சகோதரி, தோரங்குறிச்சி மாநகர் கண்டெடுத்த எம்ஏ வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கானே. செருப்புட்டு அடிச்சு போடுவேன். ஆத்தா பென்சில் எம்ஏ சர்டிபிகேட் அப்படி சொல்றா. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று என் நண்பன் பிறந்தானா, இவனுக்கென்று எழுதப்பட்டு இப்படி பாடுகிறானா. ஒரே போராமத்தனம் எனக்கு. உடம்பு 809 சிமெண்ட் மூட ஒரு ஆளாக இறக்கிட்டு நீச்சல் தண்ணி குடிக்கிற அளவுக்கு இருக்கும் உடம்பு. தொண்டை வெரி நைஸ் வாய்ஸ், பட் காட் இஸ் கிரேட். மண்டையில் மசுர் இல்லை, அவன் தேய்க்காத கிருமே இல்லை. எவனோ ஒருத்தன் கேரளாவிலேருந்து சொல்லியிருக்கான், இஞ்சியும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிட்டு கோழிப்பையை தடவிட்டு போடுங்க. அதையும் வெக்கமில்லாமல் போட்டிருக்கேன். பூரா பக்கு இப்போ பிதுக்கிட்டு தெரியும் ஜலத்தை. சொந்த மசுரோடு வாழ தெரிந்தவன் உலகத்தை புரைத்து கொள்ளலாம். மசுரு ஒரு மனுஷனுக்கு உதறுதல் என்றால் அவன் யோசித்து யோசித்து நாணி ஆகிறான் என்ற அர்த்தம். சூசா அடிச்சு விடுவோம்டா, அவனுக்கு தெரியும். ஏய் நுப்பம் இதுக்கு தெரியல. என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். செல்வத்தை தானே என்னென்னு கேட்குற மிருதங்காரனே. 22 வயசுலேயே மசூர் இல்லையாம்ப்பா செல்வத்துக்கு. மசூர் இல்லாமல் பொண்ணு தேடி அலைஞ்சிருக்கேன். கிளவிலாம் சுரண்டிருக்கேன். கொஞ்சம் ஈடு கொடுக்க முடியுமா? கருப்பு பையை பிரட்டி போட்டுக்கிறோம். அது செருப்பை பிரட்டி போட்டு அடிச்சு போயிடுறாரு. அப்படியே பாவம் நீர்மாலையெல்லாம் எடுத்திருக்கேன், ஒன்றும் அமையலை. கடைசியில் அந்த தெய்வம் அந்த தாய் நல்லா இருக்கணும் ஒத்துக்கிருச்சு. ஒரு புண்ணியவாதி அவங்க வீட்டுக்காரம்மா தாயை வணங்கணும்னு சொல்லு, உனக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து முதல்வருக்கு வந்துச்சு வரா ஏன்டா கழுத்தரப்பி அப்படின்ட்ட. அப்போ இவர் அப்போ போர்நாட் செவனில் பூரா ஆளை அள்ளி போட்டு போயிருக்கேன். அள்ளி போட்டு அவன் போர்நாட் செவன் அந்த ஊர் வளைவில் பீலிப்புட்டா பொண்ணு வீட்டுக்காரங்க ஊரா நீர் கசிவு ஆகி போச்சு. அவங்க ஆக்குனது 10 பொடி, இவங்க போனது 70 பேர் போயிருக்காங்க. போனவொடனே ஒருத்தனே சோத்தை உறிஞ்சிருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க ஊரா ஆடுகளும் அவுத்துட்டாங்க. இதை கூட வெள்ளாட்டை முழுக்க திண்டு விடுறாங்கன்ட்டு கெட்ட பையன் இவன். சரின்னு இவர் மட்டும் ஜெவந்தார் மையன் திண்ணையில் உட்காந்துக்கிட்டார் வெக்கப்பட்டு. ஏன்னா கப்ளிங் லாங் மசூர் இல்லை. பொண்ணு வாத்து இல்லடி செத்து போச்சுன்னா கோலக்காசி மேலே வெளியே அட்டனக்காலை போட்டுக்கிட்டு ஒரு. அப்போ பொண்ணோட அம்மா வந்து இந்த காப்பி தண்ணியை போய் கொடுத்தா, மருமை நல்லா பார்த்துட்டு வா, வெளியே உட்காந்துருக்காரு. ஆள் எப்படி இருப்பாருன்னு கேட்டிருக்கு வீட்டுக்காரம்மா. அவங்க அம்மா சொல்லியிருக்கு பல வளன்னு இருப்பேன். அது நினச்சிச்சு மூஞ்சி இஞ்சி பல வளன்னு இருக்கு. ஒவ்வொரு ஆளாக கொடுத்துட்டு போயிருக்கு. இவர் அட்டனக்காலை போட்டுக்கிட்டு இவன்கிட்ட கொடுக்கும்போது இழுத்துருச்சு காப்பியை. யார் சார் காப்பியை குடிச்சிட்டு அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கு, என்னப்பா இலக்கொட்டு தூக்குறவர் இப்பயே வந்துட்டார், ஏடி லூசு முண்டை, அவர் தான் அவன் மாப்பிள்ளை, அவர் தான் மாப்பிள்ளையா. அப்படியே பீரோவில் சாஞ்சிருச்சான். அப்படியே வாக்கட்டி மிளகாயும் உப்பையும் போட்டு சாம்பிராணி போட்டு அப்புறம் 5 நிமிஷம் கழித்து தண்ணியை தொளிச்சு அதை எழுப்பி சாருன்னு இவன் தாலி கட்டும்போது சிரிக்கணும்ல. தாலியை கொடுத்தவனே அவன் பொண்ணு அப்பாவை சுரண்டி இருக்கேப்பா, அவன் கணேஷ் போயிலது ஓட்டுவான் போல. ஒரு மாதிரியா திருன்னு எதுவும் கேஸு கப்பி இருக்கான்னு. ஏன்னா மச்சானுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சானே, அதை கேள்றா. சரின்னு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தலைவன் ஆடு தவறதெல்லாம் பெட்டு படமாக பார்த்துருக்கேன். நான் ஒரு கூத்து பண்ணிவிட்டேன், அதை சொல்லிட்டு சொல்கிறேன் பாரு. சரின்னு தலைவன் போய் 7 மணிக்கெல்லாம் வாமப்பில் இருந்திருக்கேன். செவ்வாழையே 2 தார் தொங்க போட்டு, செவ்வாழை முந்திரி பருப்பு கிஸ்தால உடச்சி வச்சு தலைவன் முண்டை அசந்து தூங்கிட்டேன். கரண்ட் இல்லை. பொண்ணு பாலிச்சம்போட பொண்ணு அம்மா அம்புட்டு பேரும் எறாமரத்தை இறக்கிற மாதிரி தள்ளியிருக்காங்க. அது இந்த பள்ளிக்கூடத்து பையன் திங்கக்கிழமை நான் போக மாட்டேன் பாரு. எப்பா நான் போலப்பா. அப்பாவுக்கு ரொட்டி வாங்கிட்டாரு. ரொட்டி வேணாம்ப்பா, பள்ளிக்கூடம் வேணாம்ப்பா. என் பொண்டாட்டி பாலிச்சம்பை கொண்டுக்கிட்டு போக மாட்டேன்னு இருக்கு. 20 பேர் தள்ளியிருக்காங்க. மாடை கொண்டு போய் விட்டுரும். உள்ளே போயிடுச்சு. போன உடனே இவன் கரண்ட் வேற இல்லை, படுத்துட்டான். தாடவே இருக்கு.
கட்டிலும் மண்டையும் ஒரே மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது வெளியே வந்துருச்சு. மறுமையை வல்ல ஓலப்பா கட்டில் தான் கிடக்கு அப்படின்னு. வேணுப்பா முண்டை என்ன பண்ணிவிட்டேன். 1 மணிக்கெல்லாம் நெஹ்ரு லைன் ஆகிட்டேன். அத்தாடியே இங்கே நம்ம கப்பலிங்க காணாமட்டு ஓடி போய் இருட்டுக்குள்ளே எல்லோரும் படுத்துக்கிறேன். அதில் ஒரு பொம்பளை பூவில் நிறையா வச்சு பூரா படுத்துக்க வந்திருக்கு. பொண்டாட்டி அடையாந்திரல போய் படுத்துட்டேன். அந்த பொம்பளை சட்டாச்சு அடிச்சிருக்கு. ஏன்னா அது டேபிள் துடைக்க வந்த பொம்பளையான் அடிச்சு என்ன தூமியை குடிக்கி ஓம் பொண்டாட்டி அந்த ரூமில் ஒருத்துக்கிற கல்யாணம். அப்புறம் வெதர் இதெல்லாம் அழுகி நான் சின்ன வயசில் செஞ்சேன். எங்கள் ஊர் களிச்சேரி எங்கள்கிட்ட செம்புரி ஆடும் மாடும் கிடமாடு அதிகம். அப்போ எங்கள் ஐயா என்ன பண்ணார், கோடாங்கி குறி பார்த்துட்டு வரும்போது பின்னாடி கட்டி கிடந்துச்சு ஒரு கிடேரி. முக்குமாண்டுச்சு. எங்கள் ஐயாட்ட கேட்டேன், ஏன் அந்த கிடேரி கத்திக்கிட்டே இருக்கு? ஏய் மடு அடிச்சிச்சுடா, சென்னைக்கு போகணும்டா. அப்போ நீ வேணா தவியாண்டே சொல்லு கொஞ்சம். இல்லை நீ தவவிடியான்னு சொல்கிறதுக்கு தான் மொட்டனாக்கு. அப்போ அவர் சொன்னார், ராதா 2 பேர் வேணும்டா அப்படின்ட்டார். எதுக்கியா? நான் மூக்கண கயத்தை பிடிச்சி முளை குச்சியில் கட்டிக்கிட்டு இழுத்து பிடிச்சிக்கிறேன் பசுமாடை. நீ நம்ம காலை மாட்டை அவுத்துட்டு வந்து இப்படி தவ விடும் போது அந்த ஓசை பிடிச்சி உள்ளே விட்றான்ட்டார். நான் சொன்னேன், எதுயான்னு எனக்கு முட்டுக்கான வயசு தெரியலை. இந்த நீளமாக இருக்கிறா அதை கரெக்டாக கப்பலிங்கில் விட்றான்ட்டார். இந்த மாடு கண்டாளி மையம் நல்ல மூடில் இருந்திருக்கும் போல் முக்குமோண்டுச்சு. நான் முனியை பிடிச்சி விட்டேன். கிச்சு கிச்சுன்னு ஆத்தாடி அன்னைக்கு அடித்த கரண்டு தான். அப்பா அந்த தம்பி அந்த விரல் அப்படியே சுருன்னு கரண்ட் அடிச்ச மாதிரி அப்படியே. அப்புறம் சாப்பிடும் போதுலாம் ஒரு மாதிரியா ரத்தம். இதில் நீங்கள்லாம் அன்றைக்கி அதிரசம் வாங்கி சாப்பிட்டீங்களே. எதில் விட்டேன்? வாயில். அதை விட முடியாது தரடா கையில் அடிச்சிச்சு. பின்பாட்டி இசை அமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி இவன் இதில் கவனிக்க சொல்லிடுவார். அண்ணே தீபாவளி வருதுண்ணே, உன் நாடகம் தான் உசுரை கொடுத்து ஆடி இருக்கேன், ஏதாவது பண்ணுனேன்ட்டேன். போன வருஷம் இந்தாடா ஒரு 3000 ரூபா ஒரு புல்லை வாங்கி ஆடுறான்ட்டேன். முதல் நாளே ஆரம்பிச்சிட்டேன். அது பிராயில் கோழி வாங்கி இவனா திறக்கணும்னு உப்புக்கு பதிலாக சோம்பு சீரம்லாம் கொட்டி கோலப்பொடிலாம் கொட்டியிருக்கேன். போத வதக்கி திண்டு விட்டு முண்டை படுத்துட்டேன். இவன் மயம் போட்டு காணும் பாவம். அவனுக்கு 2 வயசு இருக்கும். அவன் ஓடியாந்து எழுப்பியிருக்கேன். கம்பு கூட்டு மசரியே பிடிச்சிக்கிட்டு கிச்சு கிச்சுன்னு. எப்பா பக்கத்து விட்டு ராகுல்லாம் வெடி போடுறேன்ப்பா. நம்ம வெடி போடுவான். இவன் போதையில் முண்டை வெடியட்டும் குளிச்சுட்டு போடுன்னு சொல்ல வேண்டியதானே. போதைக்கு அதுக்கு நெஞ்சுக்கு கையிலேயே கட்டிக்கிட்டு வெடியை அள்ளிக்கிட்டு போய் இருட்டுக்குள்ளே 5 மணி இருக்கும். வெடியை பற்ற வைக்கும்போது இவன் சட்டி போடலை. இவன் மயம் பின்னாடி நின்றுவன் பார்த்துட்டேன். கவட்டுக்குள்ளே பார்த்துருக்கேன். ஏப்பா இதுக்குள்ளே ஒரு வெடி கிடக்கு அப்படின்னு. ஏலே நான் இங்கிட்டு பற்ற வைக்கிறேன், நீ பற்ற விடான்னு சொன்னோடனே எனக்கு ஊதுவத்தியை கொடுப்பான், நோத்தாட போய் வாங்கிட்டு வாடான்னு. அவங்க அப்போத்தையும் பணியாரம் சுட்டுருக்காக பெரிய கொல்லிக்கட்டை கொண்டு வந்து கொஞ்சம் திரிய கிள்ளிக்கிறேன்ப்பான்னு சொல்லியிருக்கேன். கிள்ளிட்டு வச்சு விட்டுருக்கேன். தீன்னு போய் ஊர்நிலை வளர்த்துருக்கேன். இன்னும் ஏன்னா தீக்காயம் பெல்லாக்காயம் அதெல்லாம் வந்து பிதுக்கு மருந்து போட்டாலும் அப்படியே கசியும்பா அப்படின்னு கொதன்னு சி இதெல்லாம் இதுதான். அவன் நல்லா வளர்ச்சிருக்கேன் பீரிங்க முண்டை. யானை கதையா? போகடா. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள். தம்பி 50 பேர் அழுகிறதில்ல. காலையில் இந்த வயக்காட்டில் நாற்று பாவம் அந்த அளவு கண் இல்லை. அவனை போக சொல்கிறா ஓவரா சிரிக்கிறான். தம்பி அழுகிற மாதிரி இந்த இடியப்பம் டேங் அழுகிற மாதிரி பாட்டு போடு. உருக்கு மடுவை ஏற்று சேர இது பண்ணி விடு. முன்னாடி பிடிச்சிக்கிருச்சுடா கனி பிடிச்சிக்கிருச்சு. பொண்ணோட தம்பி அண்ணே அழுகிற மாதிரி பாட்டு பாடுப்பா. சரிண்ணே. நீ அப்பா அழுகுற? எனக்கு ஃபீலிங்காக இருக்குடா. அங்கிட்டு போய் 5 நிமிஷம் அழுதுட்டு வரியா? ஃபீலிங் பண்ணிட்டால். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என் செல்ல தம்பி ஆறுமுனிய சக்கரவர்த்தி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் திறமையானவர்கள் தான். ஆனால் ஆறுமுனிய சக்கரவர்த்திக்கு நகைச்சுவை செய்ய தெரியுமா அப்படின்னு சிரிக்க வச்சேன் பலரை. என் தம்பி மணிகண்டன் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்ப்பா. 2 பேர் தட்டுறாங்கன்னா வெளியூர் அரச கொள்ளலாம் கரெக்டாக சொன்னா. என் தம்பி அது TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு அம்மா பாட்டுப்பா அழுக வைப்பா.
ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வசையிலே சிக்குவாலா என்னப்பா சிக்குவாலா இந்த வாரேன் மயிலே ஓகே நாடி தூளே இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே ஏலே நாடகத்துக்கு வந்தே அண்ணே அழுக வைக்கிற மாதிரி அம்மா பாட்டு ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவா புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வச்சும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா
கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் சூப்பரில் நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சு இந்த பின்னாடியே இருக்கேன் பாரு அவன் என்னப்பா உட்காருப்பா உட்காரு முத்துச்சிரிப்பி மாதிரி வரணும் நல்லா பாடணும் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை செய்வார் செல்வம் அடிச்சு ஆடுபடா வாசிக்கிறவே கொஞ்சம் சிரிக்க வேண்டியதானே நீருக்கடுப்பு பிடிச்ச மாதிரியே பலவாத்தியம் அப்போ அந்த சல்லடை செலிக்க ஆரம்பித்தேன் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார் டுவெண்ட்டி கிரிக்கெட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க 2020 கிரிக்கெட்டில் வாசிக்கிறது சித்தி மயந்தேன் சிவமணி இவன் பார்வதி மணி வாழ்த்துக்கள் அருமையான அடி பார்க்குற வேலைக்கு போட்டு வந்துட்டான் புதுமா போல சிறந்த முறையிலே
இந்த காலங்கண்ட அறிமுகம் பண்ணுறேன். வடத்தில் நல்லா விளையாடும். புதுக்கோட்டை இப்படி பேரெல்லாம் வந்து இனிமேல் வர்ற குழந்தைகளுக்கு வைக்க மாட்டாங்க. இப்போ பூரா கவ்வு கவ்விக்க சுமால் லெட்டர் இப்படி தான் வைப்பாங்க. ஆனால் ஓம் பேர் உலகத்தில் சூப்பர் பேர் புதுக்கோட்டை நீலகண்டை. கூப்பிடுறதுக்குள்ள வண்டி காரியா வெட்டி போயிடும் பஸ். ஏய் நாங்கள் 4 பேர் நாயாக கத்திக்கிட்டு எங்கள் அன்னைகிட்ட சொல்கிறோம், மைக்கில் வாலியமாக இங்கே வைங்க. நீ ஒன்றுமே சொல்லலையாடா, ஏன்னா உன் இரும்பு சத்தம் கேட்டுருமுன்னு பகுமான மயிறு. வா நீலகண்டேன் சைன் சப்பெல்லாம் அவன் பேச்சை கட்டு போட்டேன்னா கம்பு கொட்டை கிளச்சி விட்டு அடிப்பேன். கரெக்டாக பாடுற பாட்டுக்கு அப்படியே தாளம் போடும்போது அப்படியே தித்திக்கணும். கரெக்டா ஈரமான ரோஜாவே இல்லை பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து மூடாதே சாக்கு இந்த ஆரம்பிச்சால ட்ரேசைக்கில் ஓட்டின வேண்டாத. நீலகண்டா நைவுகளை எதிர்பார்க்கிறேன், இல்லைன்னா சம்பளத்திலே 300 ரூபா பிடிக்கப்படும். தன்னந்தனியாக உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிறவடா. கரெக்டாக போடு. ஓ முகலை சாலையெல்லாம் என்ன காத்திருக்கானோ. அந்த பாட்டில் இந்த வரி வராதே. 18 வயசல் என் படகம் இருடா. பாட்டு படிக்கிற முன்னாடி நீ என்ன மோட்டர் மிஷின் ஓட்டின மாதிரி என்ன நீலகண்டா பழசெல்லாம் மறந்துட்டியா? எத்தனை தடவை உனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தேன். என்ன ப்ளீஸ் நீலகண்டா, உனக்கா ரொமான்ஸாக பாட்டை பாடுறேன். யமுனா நதி கரையோரத்தில் அங்கே என்ன கண்ணா காலை தொங்க போட்டு வாயில் விரல வச்சு பார்க்குறியாடா? ஏன்னா அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். என்னடா கரெக்டாக போடு. தட்டி பார்த்தேன் இல்லை, இது எவனோ அந்த நகைச்சியை சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க தங்கம் குச்சி வாங்க, ஒரு நெல் எடுங்க, சீட் எடுத்துகிட்டு போங்க, வாங்க வாடாராமா இல்லை தாளத்தை கீழே ஓட சொன்னேன் பாரு. அவன் பேரை மட்டும் ஒத்த எழுத்த சொல்லிட்டு போயிடும். தம்பி இது அள்ளி கூலத்துக்குள்ள வச்சு கொண்டு வர போட்டது போதும். எல்லாத்துக்கும் பஜனை குத்து. அதுக்குத்தான் தலைமறைவா அங்கே நின்றுக்குறாரு. போடும்போது தான் ரொம்ப நாளாச்சு. வேணாம் சாமி அழைக்க போறேன். அப்போ உனக்கு சாமி வராது, நீ உட்காந்து இடியப்பம் புலி இடியப்பம். உங்களிடம் பேசி கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடம்புறந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலை கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பப்புன் காமி போயிட்டு வர்றேன். MKR பயலகடா கொடூரமா தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியே வெள்ளு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது உள் தைப்பது காலறியாது மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது.
ஏயா அவன் தொண்டத்தை நீ வேஸ்ட் பண்ணுற நல்லா அறியா. மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள், உதவி காவல்துறை அதிகாரி ஐயா முக்குளம் சேர்ந்த அன்பு உறவுகளே, மேடைக்கு வாங்கய்யா. வாங்கய்யா, ஐயா வந்தாத்தான் கொஞ்சம் பயம் கொடுக்கும். வாங்கய்யா. கொட்டாய்களை ஒரு போலீஸ் போட முடியுமாய்யா? குமாபட்டியா? வாங்கய்யா. ஐயா உங்களுக்கே இடியப்பம்ன்றாயா தான். விக்கிரமங்கலம். ஆமாம், வேண்டிய ஊர். ஐயா நீங்கள் அங்கே தானே? ஆமாம், இங்கிட்ட லைசன்ஸ்லாம் வச்சுருக்காங்களா ஐயா? நீங்கள் சிரிப்பதற்கு அல்ல, காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு தன்னுடைய பணி ஏதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் வண்டிக்கு தகுந்தது மாதிரி ஆதாரம், ஆர்சி புக்கு, வண்டி இன்ஜினே இல்லாத டிஹெச்பிட்டியை ஓட்டி போகிறவனுக்கு எந்த புக்கடாக இருக்கும்? அவங்களும் அதை பொறுத்து கொண்டு நம்மளை மன்னித்து தான் விடுறாங்க. வாழ்த்துக்கள் ஐயா, உங்கள் பணி தொடரட்டும். ஒரு 2 பேர்த்த சுட முடியுமா ஐயா? என்னையை சுடுங்களேன். தியாகியை மரணம் அடைஞ்சிரு. நாடக மேடையில் எம்கேஆர் டெத் ஆகிட்டேன். பாடாப்படுத்தினேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குயா? ஃபோட்டோ எடுக்க வந்தேன் நான். ஊருக்கார சொன்னால் அப்புறம் எடுப்பான்னு. நீ வெளியில் வடவனை புழக்கிறேன்றாயா? மை காட். என்ன தாய் விளையாடுமா? மற்ற அதிகாரி, காவல்துறை நல்ல இதயங்களும் மேடைக்கு வாங்க. ஐயா வாங்கய்யா. இந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தே வாருங்க. அதுக்கே நீங்கள் மேலே வரணும் ஐயா. வாங்க வாங்க. ஒரு துண்டு போடுறது அவ்வளோ பெரிய மரியாதை செலுத்தக்கூடிய இந்த அதிகாரியை வணங்குறேன் எம்கேஆர். நம்ம கார் அங்கிட்டு வருமையா? அது என் டிரைவர் வேற டிராக்டர் ஓட்டினவன் நேரம் எந்த பெஞ்சா காட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் விடிய விடிய ஓட்டிட்டு கொழுவு லேசாக தூக்கி அடிக்குதுன்றேன். தூக்கத்தில் எடுத்து ஓட்டியிருக்கேன் பெஞ்சா காட்டில். போயிட்டு வரேன். போயிட்டு வரப்பா. நீங்கள் எல்லாருமே போயிட்டு சீக்கிரமா ஒன்று. ஏய் போயிட்டு அந்த லோலரை அனுப்பி விட்றேன். இடத்த மட்டப்படுத்திட்டேன். தார் ஊத்துறதுக்கு மருதமணி அனுப்பி விட்றேன். ஏலே உங்களை இருங்கடா. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஆண்டவனே. நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நம்ம சாமியினுடைய அருளோடு நீங்க எந்த குறை இல்லாம நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒன்னு போலாத்தா ஹலோ 1 2 3 செக்ஸ் கிடையாது. செக்ஸ். ஐ வாண்ட் ரிவெஞ்ச். செக். ஹலோ 1 2 3 செக். நான் அப்படிதாப்பா சொல்றேன். இந்த மைக்கில் அப்படி விழுகுது. நான் என்ன பண்ணட்டும்? இப்போ வேணா மறுபடி நீ சொல்லு பாப்போம். ஹலோ 1 2 3 செக். ஹலோ 1 2 3 செக்ஸ். அண்ணா உங்க மைக்கில் டெஸ்ட் பண்ணுங்கண்ணே. ஹலோ. அது வித்தியாசம் வேணுங்க. செல்வனே உங்க மைக்க டெஸ்ட் பண்ணு. ஐயோ மாடி பயங்கரமா இப்படி ஒரு தொண்டையை கேட்டதே. ஏ ஆத்தி பயங்கரமா. இன்னும் ஒரு தடவை. ஐயோ நேத்தில அப்படிதான் இருந்துச்சு. ஹலோ ஆரம்பிச்சிருச்சியா? ஹலோ இதுவே இப்படியே வைங்க. ஐயோ மைக் செட்டுக்காரே குறுகுறுன்னு பார்க்குறாரு. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பிரார்த்தனை குடும்பத்தார்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது. அவர் பேரை கேட்டேன், சொல்ல தயங்குறாரு. ஏன்னா பண்ணின தப்பு அந்த மாதிரி. என்னண்ணே எதுக்கு நோட்டீஸு? லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்குறாரு. தொட்டியங்குளம் கிராமத்திலேருந்து எனக்கு பொன்னாடை அணிவித்த அன்பு மாமா. ஆனால் ஒரு பொன்னாடை போத்தின ஸ்டைலில் யாராவது பார்த்தீங்களா? கனி
செய்து காலையில சேனல்ல போடு, இந்த ஊர் பேரை போட்டு இவரை ஜூம் பண்ணி போடுற. எப்படி யாராவது பாத்தீங்களா அவர் பொன்னாட போத்தின ஸ்டைல? வரலனே பொன்னாட போத்தின ஸ்டைல பாத்தீங்களா? அக்கா ஒரு நிமிஷம், தயவு செய்து யாரும் சமைக்கிற இடத்துக்கு பசங்க யாரும் போக வேண்டாம்னு அன்புடன் விழா கமிட்டியால் சொல்கிறாங்க. போய் சமைக்கிறவங்கள தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதீங்க. ஆமாம், அவ்வளோதானங்க ஐயா. இப்போ பேசாம அங்கே இருக்கிற குரூப்லாம் இப்போ இங்கே கிளப்பிடுக்கு. இப்போ என்னது? இப்போ இங்கே கிளப்பி விடுறேன் பாரு. இப்போ கிளப்பி விடுங்க. சமயக்காரர் முத கொண்டு இங்கே வருவார் பாரு. இப்போ சமயக்காரர் வேணா, அங்கே போய் நோன்ற பசங்களை மட்டும் இப்போ பார்த்துக்கிட்டே இப்போ இங்கே வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. பக்கமேல அனைவரையும் நக்கும், பக்கமேல அனைவரையும் நக்கும். வணக்கம் 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 சொல்லுது. மைக் செட்டுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். ஏன் அவங்களுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம்? அவர் வந்து வேணு நின்னது ஏத்தனாரு பத்தியா? நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரா போய் அண்ணன் அவுட்ரு போடுங்க அவுட்ரு போடுங்கன்னு சொன்னாலும் நான் அடாது மழை பெய்தாலும் விடாமல் என் தொழிலை செய்வேன்னு அப்படி போட்டு காமிச்சாரு பாரு. கேட்டதுக்கு அவர் திறமையை காட்டினேன்னாரு. அதே மாதிரியே திறமையை காட்டிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் இல்லக்கா, நானே என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ உன் குடும்ப கதையை கேட்டாங்களா? இருங்க, சிங்கார வேலன் பாட்டு எவ்வளவு நல்ல பாட்டு, அதுல சோக பாட்டை போட்டு விட்டாருக்கா. யார் அவரா? அதான் நான் கவனிக்கலையே. அப்புறம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மூணு பேரும் சரி, ஆமாம், 2 பேருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். காமிச்சு கொடுக்காத. சுரியபுடி எதை பிடிக்கணும்? பட் கேட்டு பரிகன பத்தி சொல்லு. நல்லா ஆடுதே. ஆடே அப்பா, உனக்கு நான் என்ன முறை வேணும்? அக்கா அக்கா தானே வேணும். நான் மானங்கிட்ட போய் அக்கா மேடையில் ஆட விட்டு பின்னாடி குட்டியை பார்த்து அக்கா இங்கே இன்னொருக்கா நல்லா ஆடுக்கா, நல்லா நல்லா ஆடுது, நல்லா ஆடுக்கா. கட்டுறேன் கட்டுறேன். இந்த வாய்க்க போய் பண்றிய, அதுக்கு என்னைய செஞ்சாலும் பரவாயில்ல, நானும் ஜீவசமாதி ஆயிடுவேன். இவரை போய் வந்திருக்கிறதுலையே அண்ணன் அண்ணன் ஆல்ரவுண்டு, அதுவும் அண்ணன், நீ தம்பி, அவர் மட்டும் அண்ணன் மருமகன். எப்படி? அதனால தான் அவர்கிட்ட மட்டும் எங்க இன்னொரு செய்யுங்க. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். கட்டுறேன் கட்டுறேன்னு சொன்னீங்களே. காட்டு என்னது எக்கோ, நான் ஒண்ணுமே சொல்லலையே. அது நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லைன்னு, அதுதான் உன் அக்கா ஓடுது. எக்கோ எக்கா, விஜயக்கா, ஏக்கா அப்படி ஓடுற? நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க? சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் அப்படி நீ பாடல. நான் வச்சுக்கவா ஒன்னா மட்டும் பாரு. உடனே கனி ஜூம் பண்றான் பாரு, உண்மையா பொய்யான்னு. நீ ஏதோ ஜூம் பண்ணிட்டு இருக்கிற. உன் பழக்க வழக்கத்தை நிப்பாட்டு, சரியில்லை. மத்த டான்ஸ் வரையில ஜூம் பண்றியா? ஓ, அப்படி காமிச்சாது பெருசா காமிக்க. என்னங்க பாடுறீங்க? என்ன பாடுறீங்க? நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லைன்னு தான் பாடினேன். நீங்க பாடல. அப்படித்தான் நான் பாடினேன். அப்ப எனக்கு காது கேட்காதா? நான் வச்சுக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ளனா, நீ சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிற. மருதமணியை கூப்பிட்டு கேளு. மருதமணியை பார்த்து ஆத்தாடி
ஐயோ இந்த பக்கம் இருக்கிற குரூப்பெல்லாம் ரேப் பண்ணுற மாதிரியே பார்க்குதேப்பா. ஐயோ அப்போ நான் அனத்தாமையே பாடுறேன். சிட்டு போல ஓடி ஓடி வந்து தொடலாம், தாலி கட்டு முன்னே கை மேல படலாமா. ஏமா 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 சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்போ ஒரே ஒரு கிளுகிழுப்ப கூப்பிட்டுட்டு 2 வெங்காயத்தை சூப்பரா எப்படி கிளுகிழுப்பு நல்ல கொடுப்போம்? தும்முன்னு அடி எனக்கு ஏத்த மாதிரி. ஐயோ அப்படி போடல. என்னையா பெட்டிக்கார இன்னைக்கு நாடகத்துக்கு வந்த மாதிரி வரலையே, முதலிரவுக்கு வந்திருக்கிற மாதிரிலாம் இருக்கிறான். இன்னைக்கு தான் தெரியுமா? ஐயய்யா சரி பரவாயில்ல, உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி இப்ப செய்யறேன் பாருங்க. ஹலோ 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 ராத்திரி நேரத்து பூஜை, ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனம் செய்யுது. என்னக்கா இது பூச்சி இது கடிச்சிருச்சா? இல்லைங்க இந்த பாட்டு பாடவும் எனக்கு நேத்தி நடந்த சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. நேத்து என்ன நடந்துச்சு? அப்படி நேத்தி எனக்கும் நாடகம் இல்லை, மருதமணிக்கும் நாடகம் இல்லை. ஏற்கனவே அந்த ஆள் வந்ததுலேருந்து நான் இன்னைக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் விஜி இப்போ 2 பேரும் பொங்கச்சோறு கிண்டுனீங்களா? அது பொங்க சோறுக்குன்ட்டுனா பரவாயில்ல, இந்த மேடையில் ஒரு உண்மையை சொல்லலான் இருக்கேன். கனிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாப்புல. கனிதான் வீடியோ எடுத்து பாப்பலையே. நம்ம நாடகக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாப்புல. இல்லை அவர் யூடியூப்ல போட்டுருவாரு, ரசிகர்கள் தெரிஞ்சா பிரச்சனை இல்லைன்னாப்புல. வந்ததுலேருந்து கீரை முண்டை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விஜி நான் தனியாக நாடகத்துக்கு போனா, நல்லா கவனமாக டேய், தனியாக நாடகத்துக்கு போனா எங்கே உங்க ஆள் விஜி வரலையா, எங்கே உங்க ஆள் விஜி வரலையா அப்படின்னு மருதமணியை எல்லாரும் கேட்குறாங்களாம். அப்படின்னு மருதமணி வந்து என்கிட்ட உட்காந்துக்கிட்டு சொல்றாப்ல, ஃபேனை கையில் வச்சுக்கிட்டு. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம்? ஏன் தலையில செய்ய முடியாத தேனை வச்சு தான் செய்வாப்லையா? ஏன்னா அருளண்ணே இதுல இருந்து என்ன அர்த்தம்? அந்த ஆளு ஒரு நோக்கமா என்னை விரும்புறாப்லன்னு அர்த்தம். காத்து வாங்குறாருல அர்த்தம். கீரை முண்டை என்னை நீ விரும்ப முடியும், ஆனா செய்ய முடியுமா? குடும்பம் தாயா, குடும்பம் நடத்துறதுக்கு தில்லு வேணும்ல. அதனால இந்த மேடையோட அந்த வார்த்தையை விட்டு 2-3 தடவை சொல்லிட்டாப்ல. நான் தனியாக போனால் விஜி வரலையா, உங்க ஆள் வரலையா, உங்க ஆள் வரலையான்னு கேட்குறாங்க அப்படின்னு. அப்போ மருதமணிக்கு இதில் நோக்கம் வந்துருச்சு மனசுக்குள்ள. அது ஒரு 5 நிமிஷம் எடுத்து கொடுத்தா விளையாண்டுக்கிட்டு.
லா 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 லா. என் தேகம் என் தேகம் 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 சுறுசுறுப்பு கிளுகிழுப்பு கொடுத்தோம். இன்னைக்கு வந்திருக்கிற எம்கே ஆரா இல்ல மருத மணியா இல்ல திருச்சி விஜயா வந்ததுல இருந்து 100 தடவை என் பேரை சொல்லிட்டான். யாராச்சும் கவனிச்சிங்களா ரசிகர்களா? கையை தட்டிக்கிறீங்க அவனுக்கெல்லாம். நான் கவனிச்சேன். இவெல்லாம் ஒரு பப்பு நின்னுகிட்டு முகரைங்கள பாரு, பப்புன்னு முகரைய பின்ன வந்ததுல இருந்து 100 தடவை விஜி 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 விஜின்னுகிட்டு கவனிச்சிங்களா இல்லையா? யாராவது என்னத்துக்கு என்னைய போட்டுட்டு கூப்பிடுறான்? என்ன வச்சிருக்கிறானா? விருப்பம் இருக்கிறனால தானே கூப்பிடுறாப்ல. ஆளுங்களே முகரையும் பாரு. எம்கேஆர் மருதமணி 2 நல்லா வேலையா போச்சு. அசிங்கம் வாயில் அப்படி வருது எனக்கு. யாரு பயலுகடா நோண்டுங்கடா கிட்ட 2 பேர் வரட்டும். 2 பேர்ல ஒருத்தனாவது என் ஒரு தொடைக்கு பதில் சொல்லட்டும். வந்ததுல இருந்து விஜி குண்டிய பாரு குண்டிய பாரு. எதுக்குடா குண்டிய? பொறுமையா வந்தமா தொழில பண்ணமா போனமா. இவங்க 2 பேரையும் பேசக்கூடாது. சரி இவங்க 2 பேருக்கும் ரசிகர் இருக்காங்க, நம்ம இவங்க மானத்தை கெடுக்க கூடாதுன்னு பார்த்தா உள்ள உட்காந்துக்கிட்டு என்னையவே நக்கிக்கிட்டு. அது மருதமணி 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டாப்பா. ஏன் எங்க அண்ணன் 2 பேரும் என்ன ஒண்ணுச்சு? ஐயா பொம்பளைய பார்த்தது இல்லையா? இத பாத்துக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்காப்ல. ஏதோ அதெல்லாம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லையே. முகரைங்கல பாரு முகரைய. வெளியில வாங்கடா 2 பையலும். அதெல்லாம் மேடையில பேர் சொல்ல முடியும்.